இதுவரையிலும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் என் கையில் இல்லை. ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாயமாக ஜெயிப்பார். அதை பற்றி நான் இதுவரையிலும் விசாரணை பண்ணல. நான் ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறதுக்காக வரப்போகிறேன், கோயில் சம்பந்தமாக. அப்போது நீங்கள் ஒரு 2 வாரம் ஆகும், அப்போ கேளுங்க. கனவு எல்லாருக்கும் இருக்கு. எது உண்மையோ இப்போ சொல்ல முடியாது. 272 கிடைச்சா போகிறோம், அதுதான் மெஜாரிட்டி. இங்கே கனவு பார்த்துட்டு 400 இப்படிலாம் இருந்தான், அது அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அனாலிசிஸ் இல்லாட்டா விசாரணை செய்யவில்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமாக பத்திரிகையில் அவர் வரக்கூடாது, அவர் தோக்கடிக்கணும். தமிழகத்துல திமுக, அதிமுக, பாஜக மும்முனை போட்டி சொல்றாங்க. இது மும்முனை போட்டியா அல்லது பாஜக திமுக இருமுனை போட்டியா? அது அமைப்பு ஒன்று இருக்கணும். வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கலாம். பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா என்ன பண்ணலாம். ஆனால் மக்கள் நம்புறாளா இல்லையா அது இப்போ சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி 2 வாட்டி ஆயிடுத்து. இன்னும் எது செய்யணும் செய்யல. சைனா ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம நாட்டில் பூந்து அடுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. எது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு. ஆனால் நான் பேராசிரியர் வந்திருக்கேனோ, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மாதிரி அவன் நம்மளை வெளியில் எடுத்து விட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல. அது பழைய கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் வந்தா யார் வருவா, எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா, உங்களுக்கு வரணுமா? இல்லை, அது பார்ட்டி சார்பாக எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை. ஆமாம் தெரியும். அது நான் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இது வரையும் நான் ஒன்று தான் அனாலிசிஸ் பண்ணேன். அது நாகேந்திரனோடது. அவர் கட்டாயமாக ஜெயிப்பார். அது என்னோட தலைவலி இல்லை. என்னை எல்லாரும் பயப்படுறா. நான் என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுருவேன்னு. அதனால மோடி என்னை எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்கிறேன். அது தெரியாது. அதெல்லாம் இப்போதான் நான் நினைக்கிறேன் நாமினேஷன் ஃபார்மே போடலையே. எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 2 வாரத்துக்கு அப்புறம் வரப்போகிறேன். அப்போ இங்கே மதுரைக்கு கேட்டா யாராவது கேட்கணுமே, கேட்காம நான் போக மாட்டேன். அது ஆமாம். அவர் கட்சியில் எத்தனை பைத்தியக்காரன் இருக்கான்.
ராஜீவ் காந்தின்னு. அவன் என்ன சொன்னான், நர்சிங்கா என்ன அது என்ன இங்கிலீஷில் சொல்வா, படுகொலை பண்ணுறதுக்காக, பிராமணர்கள்லாம் படுகொலை பண்ணுறதுக்காக. நான் சொன்னேன், முதல்ல என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி நான் பார்க்குறேன், உங்களை கவர்மெண்ட்டை கவுத்து. இத்தனை வாட்டி நான் 2 வாட்டி கருணாநிதியோட கவர்மெண்ட்டை கவுத்தேன். சொன்னேன், ஓ ரத்தத்தோட ஆறு ஓடும், என்ன ஆச்சு? முன்னால ஒரு சைக்கிள் வந்து எரிய முடியலையே வாக்கு. ஆ இல்லை, நோ நீட். அது எனக்கு தெரியாது சார். நான் வந்து இந்த தேர்தலோட அமைப்பு இல்லை. அதை வாழ்க்கை